8 கிலோமீட்டர் போனீங்கன்னா திருவலஞ்சுழின்னு ஒரு கோயில் இருக்கும். திருவலஞ்சுழி வலப்பக்கமா வந்து சுழிச்சதால வலஞ்சுழி இல்லையா. திருன்னா சாமி சிவபெருமான், வலப்பக்கமா வந்து சுழிச்சிக்கிறாங்க. யார் வந்து வலப்பக்கமா வந்து சுழிச்சது சாமியை, அதான் கேள்வி. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த கோயிலோட பேர் இல்லையா, திருவலஞ்சுழி. எந்த இடத்துல யாருக்கு எது புரியலனாலும் மற்றவங்க சிரிச்சாங்கன்னா கவலைப்படாதீங்க இல்லையா. நம்ம செத்துட்டா கூட 4 பேர் ரோட்ல நின்று சிரிப்பான். இவன் பேர்ற, அவன் பேமானி, இவன் பொறுக்கி கிரிக்கின்னு ஏதாவது சொல்லி சிரிப்பான். எதுவும் யாருக்கும் போய் சேராது. உங்களுக்கு என்னவோ அது சாமியாச்சு, நீங்களாச்சு சாட்சி. ஊர் என்ன சொன்னாலும் அதை பத்தி கேட்கக்கூடாது. ஓகேவா? இந்த ஸ்டோரி அதான். எதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம வேலையை பார்த்துட்டு போயினே இருக்கணும். ஓகேவா? நீதிபதி அங்க இருக்கிற அவர் பார்த்துக்குவார். அதனால இப்போ திருவலஞ்சுழி கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா சுவாமி மலைன்னு ஒரு முருகர் கோயில் இருக்கும். எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாதவங்க தயவு செய்து போய் பாருங்க. ஆமா, திருவலஞ்சுழிக்கு முன்னால சுவாமி மலை. அங்கிருந்து சுவாமி மலை வந்து 1.5 கிலோமீட்டர் தான், கிட்டக்கே இருக்கும். அந்த கோயில் உள்ள வாசலுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு புல்லரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. தென்னை மரமா இருக்கும். உள்ள போனீங்கன்னா சாமி நல்லா ஹீரோ மாதிரி உட்காந்து இருப்பார். இப்படி உட்காந்து இருப்பார். நீங்க சொல்றதை கேட்கறது தைரியமா உட்காந்து இருப்பார். அந்த கோயிலுக்கு நான் இவ்வளோ சிவன் கோயில் பார்த்துக்கிறேன், சாமி ஹீரோ மாதிரி இருந்த கோயில் அது சாமின்னு என்ன கேட்டீங்கன்னா திருவலஞ்சுழி தான். அடுத்தது யார் சாமி ஹீரோ மாதிரி உட்காந்துருந்தாருன்னா நம்ம சுந்தரேஸ்வரர் உட்காந்து இருப்பாரு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர்ல நல்ல ஹீரோ மாதிரி உட்காந்து இருப்பாரு. இப்படி எல்லாரையும் பார்ப்பாரு. அடுத்தது திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் இப்படி உட்காந்து பார்ப்பாரு. இந்த 3 தான் எனக்கு வந்தது. அது மாதிரி உங்களுக்கு எப்படி சாமி தெரிகிறாரோ அதை மாதிரி நீங்க பார்த்துக்கணும். இப்போ திருவலஞ்சுழி ஒரு நேரம் என்ன ஆகி போச்சு, ஆதிசேஷன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க கேளுங்க. ஆதிசேஷன் தான் பதஞ்சலியா வந்தது. பதஞ்சலியா அதை நிக்கிறாரு பாருங்க, பாம்பு மாதிரி உடல் வச்சுக்கிட்டு உடம்பு மட்டும் மனுஷனா பிறந்திருக்காருல்ல, அவர் பேர் தான் பதஞ்சலி. இந்தாண்ட இருக்கிற ஒரு பேரு வியாக்கிரபாதர், புலிக்கால் முனிவர்னு சொல்றது. ஓகே, ஒரு இன்ட்ரோடக்ஷன் இது. புலிக்கால் முனிவர் சொல்றது. இவன் ஆதிசேஷனா இருந்தவன் மகாவிஷ்ணுக்கு கீழே பார்க்கடல்ல படுத்துட்டு இருந்தவன். அவனுக்கு ஆர்வம் தாங்க முடியல. இப்ப நான் எவ்வளவு கத்துறேன், யாரோ தேவையில்லாதெல்லாம் சுத்திக்கிட்டு பேசலாம் இருக்கிறீங்க தெரியுமா, அத போல இல்ல. அவன் ஆர்வமா மகாவிஷ்ணு யார கும்பிடுறாரு, மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, அதுலயே ஆர்வமா இருக்கிறவன். மகாவிஷ்ணு பாம்பு மேல பட்டுட்டு இருக்கிறாரு, ஆதிசேஷன் மேல. ஆனா ஆதிசேஷன் கீழே இருந்துக்கிட்டு என்ன பண்றான், குரு என்ன செய்யறாரு, எதனால இவ்வளவு வெயிட் ஆகுறாருன்னு குருவேன்னு கூப்பிட்டு கேட்கிறாங்க. குருவே ஏன் இவ்வளவு வெயிட் ஆகுறீங்க, ஏன் இவ்வளவு வெயிட் ஆகுறீங்க? இல்லடா, நான் என் நெஞ்சில சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்றேன், சிவபெருமானை வச்சு என் நெஞ்சில பூஜை பண்றேன். இப்ப எனக்கு உடம்பு அந்த தியானத்துல எனக்கு உடம்பு வெயிட் ஆகி போகுதுன்னு சொல்லும் போது அந்த ஆதிசேஷன் சும்மா இல்லை. அவர்கிட்ட சொல்லிட்டு ஓடி வந்து காவிரி ஆறு இருக்குல்ல, காவிரி ஆறுல இருந்து பூந்து வெளியே வரான். ஆதிசேஷனோட சைஸ் எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாம் சைஸ் கிடையாது. பெரிய பாம்பு. அது பெரிய பாம்பு வந்தது பாருங்க. எங்க கும்பகோணத்துல இருந்து அந்த காவிரி ஆறு வர திருவலஞ்சுழி தந்து சிலுக்குறம். நமக்கு அதெல்லாம் நம்ம அதை பத்தி பேசும்போது இவ்வளவு பெரிய பாம்பு வந்து காவிரி ஆத்து உள்ள இருந்து வெளியே வந்து சிவபெருமான வந்து பூஜை பண்ண வருது. எங்க வருது? திருவலஞ்சுழிக்கு வருது. சாமியை நான் பார்க்கணுமே, மகாவிஷ்ணு நெஞ்சில வச்சு கும்பிடுறாராமே, அந்த சாமியை நான் போய் பார்க்கணுமே. தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னால கட்டின கோயில் திருவலஞ்சுழி கோயில். சோழ மன்னர்களால கட்டினது. நீங்க காவிரி ஆறுன்னும் போதே அது சோழ பூமின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம இல்லையா. சோழ மன்னர்களால கட்டின ஏற்பாடு. நீங்க இந்த திருவலஞ்சுழியில போனீங்கன்னா ராஜராஜனோட சிலை வலப்பக்கத்துல வச்சிருக்கும். இருட்டா இருக்கும் அந்த இடம். ராஜராஜ சோழனோட சிலை வச்சிருக்கும். போனா நீங்க பார்க்கணும். திருவலஞ்சுழியில சோத்துக்கை பக்கத்துல ராஜராஜனோட பட்டத்திராணி வந்து கட்டண காலபைரவர் கோயில் வந்து வலது பக்கத்துல இருக்கும், சோத்துக்கை பக்கத்துல இருக்கும். பீச்சக்கை பக்கம் பாத்தீங்கன்னா, லெப்ட் ஹேண்ட் பக்கம் பாத்தீங்கன்னா ஜடா தீர்த்தம்னு தீர்த்த குளம் இருக்கும். இது 2 ஆச்சா. இப்போ ஒரு ஃப்ரேம் எடுத்துன்னு வந்தாச்சு கோயிலுக்கு. பைரவர் கோயில் வல பக்கமும், ஜடா தீர்த்தம் இந்த பக்கமும். சாமி உள்ள போனா வலது பக்கம் ராஜராஜ சோழனும், இடது பக்கம் போகும்போது யார் சாமி இருப்பான்னு கேட்டீங்கன்னா வெள்ளை விநாயகர்னு ஒருத்தர் இருப்பார். வெள்ளை விநாயகர். அவர் பேரு ஸ்வேத விநாயகர். ஸ்வேத விநாயகர். ஸ்வேதம்னா வெள்ளைன்னு அர்த்தம். ஸ்வேத விநாயகர்.
எப்படி வந்தாரு இந்த வெள்ளை விநாயகர்? இதனால வந்து கதை புதுசா இருக்கேன்னா, எல்லாரும் அசுரர்களும் தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, தேவர்கள் எல்லாம் கூடி பார்க்கடலை கடையிறாங்க இல்லையா? மந்திர மலையை உபயோகிச்சு மத்தா மந்திர மலையை உபயோகிச்சு வாசுகின்ற பாம்பை போட்டு கடையிறாங்க தேவர்கள். கடையும் போது பாம்புக்கு வலி தாங்க முடியல. எதனால? மந்திர மலையோட வெயிட் அதுக்கு தாங்க முடியல. வாசிக்க போட்டு இழுக்கும் போது என்ன செய்யுது? விஷத்தை கக்கிடுது. யாரு? வாசிக்கின்ற பாம்பு. தெரியலன்னா இன்னொரு தடவை கேளுங்க. அந்த பாம்பு விஷத்தை கக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, கடல் உள்ள இருந்து ஆழகால விஷம் வெளியே வந்து போச்சு. ஆழகால விஷம் வந்த போது அனல் தாங்க முடியாத, விஷத்தோட கொடுமை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, ஐயா அது மாதிரி நாங்க செஞ்சோம் ஐயா, விஷம் வந்து போச்சு, எங்களால ஒண்ணுமே முடியல. விநாயக பெருமான கும்பிட்டுட்டு செஞ்சீங்களா வேலைன்னு சிவபெருமான் கேட்கிறாரு. என்னது? விநாயக பெருமான கும்பிட்டீங்களாடா, கும்பிட்டு செஞ்சீங்களா? இல்ல சுவாமி செய்யலையே. போய் தேடுங்க, சாமியை போய் தேடுங்க, போய் விநாயகரை கூப்பிடு. விநாயகரை கூப்பிட்டு அந்த கொடை அவன் அந்த கடையா பாருங்க, அப்ப அந்த நுரை வந்தது பாருங்க, அந்த நுரைய குடிச்ச விநாயகர் தான் சுவேத விநாயகர். நான் இன்னைக்கு கூட நான் போய் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கோயில் உள்ள போனதும் பாருங்க, தொடவே மாட்டாங்க, எந்த ஐயருமே தொடவே மாட்டாங்க. குணுகு சாத்துவாங்க, பச்சை கற்பூர தூள்ல அதை இப்படி தூவாங்க, அவ்வளவுதான். அந்த விநாயகர் அழகா வெள்ளை வெள்ளேர்னு இருப்பாரு, விபூதியால மூடன மாதிரி இருப்பாரு. அவரு இந்திரன் வந்து அகல்யை என்றவளோட சாபத்தை போக்குறதுக்காக, கொஞ்சம் கேளுங்க, அகல்யோட சாபத்தை போக்குறதுக்காக பூலோகத்துக்கு வந்தான். பூலோகம்னா எங்க? இங்க வந்தான். ஒரே ஒரு விஷயம் திருப்பி சொல்றேன், ரிப்பீட் சொல்றேன், யாருக்கா போர் அடிச்சுனாலும் கேளுங்க. இந்த கோயில் நம்ம யாருமே வந்து கும்பிடுறது இல்லைன்னு வச்சுங்க, காலையில் நீங்க யாருமே வர்றதில்லை. ஆனா இங்க முனிவர்கள், தேவர்கள், சித்தர்கள்லாம் வந்து தினந்தோறும் கும்பிடுறாங்க. இது உங்களுக்கு போர் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டே வரேன் திருப்பி. அந்த ஸ்வேத விநாயகரை எல்லாரும் எடுத்து பார்க்கும் போது எல்லா தேவர்களும் லைன்ல நின்று பார்க்கறதுக்கு ஆர்வமா இருந்தாங்களாம். அப்ப கிருத யுகம், திரேதாய யுகம், துவாபார யுகம், இது என்ன யுகம்? கலியுகம். அப்ப திரேதாய யுகத்துல வந்து இமயமலையில இருந்தாராம், கைலாஷ்ல இருந்தாராம். யார்? இந்த ஸ்வேத விநாயகர். அடுத்தது திரேதாய யுகத்துல வைகுந்தத்துல இருந்தாராம். அடுத்தது துவாபார யுகத்துல எங்க இருந்தாரு? சொன்னாதானடா தெரியும். கலியுகத்துல பூலோகத்துல இருந்தார். பூலோகத்துல எங்க இருந்தாருன்னா, இந்திரனோட கையில அவனோட சாபம், அந்த சாபம் நீங்கிறதுக்காக ஒரு யுகமா ஒரு இடத்துல எடுத்துட்டு வரும்போது இந்திரன் இங்க பூமிக்கு எடுத்துட்டு வந்தானா சாமி கும்பிடுறது. யாரு கும்பிட? சிவபெருமான கும்பிடுறதுக்காக இந்த விநாயகர் வந்து அவன் எடுத்துட்டு இருக்கும் போது சிவபெருமான விநாயகமூர்த்தி தியானம் பண்ணாராம். சுவாமி இந்த திருவலஞ்சுழிலே நான் இருந்துடுறேன் சுவாமின்னு சிவன் கிட்ட வேண்டுதான். யார் வேண்டது? இந்திரன் கையில இருக்கிற விநாயகர் சிவபெருமான் அவங்க அப்பாவை வேண்டுதான். டேடி நான் இங்கே இருந்துடுறேன், சரிடா இருண்ண மாட்டாங்க, இருன்னு சொல்லிட்டு சுவாமி சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஒரு குழந்தையா இறங்கி வந்தாராம். ஒரு குழந்தையா இறங்கி வரும்போது இந்திரன் என்ன பண்ணானா, அந்த குழந்தை ஒவ்வொரு சின்ன பையன், இவனை மாதிரி ஒரு சின்ன பையன் வரும்போது, டே இந்த விநாயகரை கொஞ்சம் புட்டிடான்னு சொல்லிட்டு சிவபெருமானை போய் உள்ள கும்பிட்டு வரேன்னு போனா பாருங்க. அந்த குழந்தை என்ன செஞ்சது, பலிபீடத்துக்கு பக்கத்துல அந்த விநாயகரை வச்சிடுச்சு. வச்சிட்ட பிறகு இந்திரன் சாமி கும்பிட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தையும் காணும், விநாயகரும் காணும். தேடுறான் விநாயகரை பார்த்தா பீடம் பக்கத்துல வச்சுட்டு போயிட்டான். விநாயகரை தூக்க முடியல. விநாயகர் வர விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. விநாயகர் வர விருப்பம் கிடையாது, நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொன்னது. சோழ மன்னர் உடனே இந்திரன் என்ன செய்யறான், அங்க இருக்கிற தூணெல்லாம் பாருங்க, எந்த கோயிலுமே பார்த்திருக்க மாட்டீங்க, வினோதமா இருக்கும். ஏன்னா அதை ஒரு தூண் மண்டபம் ஆக்கி கைலை மலைக்கு எடுத்துன்னு போறதுக்கு இந்திரன் தேர் மாதிரி ஆக்கி அந்த கோயில இந்திரன் வந்து அவன் அந்த விநாயகரை இந்திரன் அப்படியே தூக்கின்னு போறதுக்கு பார்த்தானா. ஆனா சாமி வரல. நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் இருக்கிற இடம் அப்படியே மண்டபம் போலயே இருக்கும், அப்படியே மண்டபம் போலயே இருக்கும். அது பேர் பல்கனின்னுவாங்க, பலகனின்னுவாங்க. ஜன்னல் அப்படியே கல்லுலயே செஞ்சிருப்பாங்க. ஜன்னல் நம்மளால இப்ப இருக்கிறவங்களால ஒரு ஜன்னல் கூட அப்படி செய்ய முடியாது, அப்படியே கல்லுலயே செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா போய் பார்க்கணும். என்ன சாமி ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயில விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி 10 நாளைக்கு கொண்டாடுவாங்க. 10 நாளைக்கு. அன்னைக்கு போய் விநாயகமூர்த்தி சொன்னாராம் இந்திரன் கிட்ட, இந்திரா உன்னால என்னை இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாது, நீ கிளம்பி போ,
விநாயகர் சதுர்த்திக்கு என்னை இங்க வந்து கும்பிடு. அதனால இந்திரன் இன்னைக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு திருவலஞ்சுழியில இருக்கிற ஸ்வேத விநாயகரை கும்பிடுவானாம். அப்போ கும்பிடுறதால என்ன சாமி பிரயோஜனம் கேட்டீங்கன்னா, அந்த ஒரு நாள் விநாயகர் கும்பிட்டீங்கன்னா ஒரு வருஷம் விநாயகர் கும்பிட்டதுக்கு சமம். அந்த கோயில்ல அன்னைக்கு போய் விநாயகரை பார்த்துட்டீங்கன்னா ஒரு வருட காலம் நீங்க விநாயகர் மூர்த்தியை தினந்தோறும் பூஜை பண்ணி நீங்க சாமி கும்பிட்டதுக்கு சமம். இதை எழுதி வச்சுக்கணும். எல்லாமே ஷார்ட் கட்டு. இதெல்லாமே நானும் தான் கும்பிட்டுன்னு கிடக்கிறேன், எதுவும் நடக்க மாட்டேங்குது. விநாயகர் சதுர்த்திக்கு போகணும். விநாயகர் சதுர்த்திக்கு அட்டகாசம் இங்க செய்யறது வேற யாரையா செய்யுங்கன்னுட்டு நீங்க அங்க போகணும். அங்க போய் லைன்ல நின்று விநாயகர் மூர்த்தியை ஒரு தடவை கும்பிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு இந்திரன் அங்க வந்து இருப்பான். நம்ம கண்ணுக்கு தெரியுமானா தெரிய மாட்டான் இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு நம்மள மாத்தனா தெரியுவாங்க. மாத்தறதுக்கு முயற்சி நம்ம செய்யணும். இப்போ அதாச்சும் ஸ்வேத மண்டபத்துக்கு போனா விநாயகர் எடுத்துட்டு போனான். இப்போ அந்த பள்ளம் ஒண்ணு கேட்டீங்களே சாமி, அந்த பள்ளம் ஒண்ணு வந்தது. அந்த ஆதிசேஷன் வந்தான்ல வெளியே வந்ததும் ராஜா பயந்துட்டான். எந்த ஒரு ராஜா? திருவலஞ்சுழியில் இருந்த சோழ மன்னன் பயந்துட்டான். என்னடா இது இவ்வளவு பெரிய பள்ளமாச்சு, காவிரி ஆறே உள்ள போயின்னு இருக்கு. ஆறு இல்லைன்னா என்ன செய்வான்? மக்களுக்கு என்ன வரும்? வறட்சி வந்துடும், பஞ்சம் வந்துடும், எல்லாமே வந்துடும் இல்லையா? நீர்லாம் இருக்காது, நீர்நிலைகள்லாம் இருக்காது. எல்லாம் ஒரு பள்ளம் மாதிரி ஆகி உள்ள. இப்ப இங்கேயே ரோடு வாட்சின்னு பெரிய பள்ளமா போச்சா என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்னடா அது பெரிய பள்ளமா எடுத்துட்டு. அப்போ ராஜா என்ன பண்றான்? அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் சிவபெருமான கும்பிட்டா சிவபெருமான் வந்து என்னான்னு கேட்பாராம். இந்த காலத்து ராஜா பத்தி எனக்கு தெரியாது. அந்த காலத்து ராஜா ஏன்டா என்னடா ஆச்சு, என்னடா வேணும்னு கேட்டாராம். சாமி இந்த மாதிரி உடச்சிச்சு, இந்த மாதிரி காவிரி ஆறெல்லாம் உள்ள போகுது சாமி, நான் என்ன பண்றது சாமின்னும் போது சிவபெருமான் சொன்னாராம், தம்பி நீ உள்ள இறங்கு. யார? ராஜாவை. நீ உள்ள இறங்கு, இல்லனா இன்னொரு மகரிஷி ஒருத்தன் இருக்கிறான், அவனை உள்ள இறங்க சொல்லுன்னாராம். அவர் என்ன பண்ணாராம், சரி நீட்டு என்ன பண்ணாரோ, அவர் அந்த மகரிஷி கிட்ட போயிட்டு, அப்பா இந்த மாதிரி நான் மக்களை காப்பாத்தணுமா இல்ல நான் உள்ள போயிடவா, இல்ல நீ போயிடுறியாப்பான்னு. அந்த மகரிஷி பேர் என்னன்னா ஹேரண்ட மகரிஷின்னு பேரு. ஏரண்ட மகரிஷின்னு பேரு ஞாபகம் வச்சுக்கணும், லாஸ்ட்ல கேட்பேன். ஏரண்ட மகரிஷின்றவர் என்ன பண்ணாரு, இதோட முடியோட உள்ள இறங்கி போயிட்டாரு. உள்ள மகரிஷி போனது என்னாச்சு? காவிரி வெளியே வந்து பொங்க ஆரம்பிச்சிட்டு மகரிஷிய காணோம். போனவரு வரல. ராஜா கூட்டு பார்க்கறான், வரல. இந்த மகரிஷி போய் ஏறின இடம் தான் திருவலம்புரம்னு ஒரு கோயில், அது பக்கத்துல இருக்கும். திருவலம்புரம். அங்க குதிச்சு அங்க ஏறி சாமியை கும்பிட்டு ஏரண்ட மகரிஷி போயிட்டார். ஓகேவா? கடைசியில ஒரு சில கேள்வி கேட்பேன், அது யாராவது கரெக்டா சொன்னீங்கன்னா கொஞ்சம் புக் வச்சு தருவேன். எல்லாருக்கும் கிடையாது, யாராவது கரெக்டா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தரத்துக்காக எடுத்துன்னு வந்திருக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. ஆதிசேஷன் உள்ளா இருந்து காவிரி உள்ள இருந்து வெளியே ஓடனா பள்ளமாய் போச்சு. ராஜா சாமி கிட்ட சொன்னா, சாமி சொன்னா ஒண்ணு நீ குதி, இல்ல ஏரண்ட மகரிஷியை கூட்டு எதுக்க சொல்லுன்னா ஏரண்ட மகரிஷிட்ட போய் ராஜா சொன்னாரு, ஐயா நான் முதல்ல போறேன், நான் நல்லா இல்லைனாலும் நான் எப்படியா தப்பிச்சுக்கோ, சாமி இருக்கிறாரு, நீ நல்லா இருந்து இந்த மக்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஏரண்ட மகரிஷி உள்ள குதிச்சிட்டான். காவிரி உடனே வந்து வெளியே வந்து சும்மா போல, சிவபெருமான வந்து வளம் வந்துட்டு இப்படி போச்சான். காவிரி வந்து சாமியை கும்பிட்டு போச்சான். சாமியை கும்பிட்டு போச்சான். அதனாலதான் திருவலஞ்சுழி. அந்த வெள்ளை விநாயகரோட துதிக்கை பாத்தீங்கன்னா வலப்பக்கம் சுழிச்சு இருக்குமா, வலப்பக்கம் இந்த பக்கம் சுழிச்சு இருக்குமா. அதனால திருவலஞ்சுழி விநாயகர், வெள்ளை விநாயகர், ஸ்வேத விநாயகர். யாருக்காவது கல்யாணம் ஆகணும்னா அந்த 10 நாள் விநாயகர் சதுர்த்தி பூஜை அப்ப விநாயகருக்கு கல்யாணம் செய்வாங்களா. அந்த 10 நாள் அந்த கல்யாண பூஜையை போய் பாக்குறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்ன்றது ஐதீகம், சத்தியமான உண்மை. யாருக்காவது அப்படி இருக்கணும்னா அங்க போடுறீங்கன்னா உங்களுக்கு ஆகும். ஓகேவா? அது ஒரு விஷயம், ஒரு ஆச்சா. இந்த கோயிலுக்கு யார் யார் சாமி வந்திருக்கான்னா நாவுக்கரசர், ஞான சம்பந்தர், இவங்க 2 பேரும் வந்து பாடியிருக்காங்க. ஞான சம்பந்த தேவாரமா இங்க ரெகுலரா பிரதோஷம் வரவங்களுக்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னு ஒரு பாட்டு பாடுவோம், தெரியுதா உங்களுக்கு? என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேனா கேளுங்க. இது ஒரு வரம் உங்களுக்கு. நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கோயில்ல வந்து சிக்கிக்கினேன். அதனால நான் வேற கோயிலுக்கு உங்களை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனம் வர மாட்டேது. நிறைய கோயில் இருக்குது போறதுக்கு. அதனால கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் இந்த கோயில்ல போய் தேவாரம் பாடியிருக்காங்க.
ஞானசம்பந்தர் என்ன தேவாரம் பாடினாருன்னா, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னு பாடினார் இல்லையா? முக்கியமானது கேளுங்க, இது வரைக்கும் கேட்காதவங்க. நாவுக்கரசர் அந்த கோயில போய் பாடிட்டு இந்த 10 பாட்டையும் எவன் பாடுறானோ அவன் பாதம் என் தலை மேலன்னு சொல்லிட்டு போய்கிறார். என்னது? அவனோட காலு என் தலை மேல எடுத்து வச்சுக்குவேன்னு சொல்லிக்கிறார். யாரு? நாவுக்கரசர் சொல்லிட்டு போயிருக்க. ஞானசம்பந்தரும் சொல்லியிருக்காரு. அத மாதிரி எங்க சொல்லியிருக்காருன்னா, தச்சி ஏகாம்பரம் எங்க இருக்கு? காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரேஸ்வரரை எவன் கும்பிடுறானோ அவனோட காலை எடுத்து என் தலைமையில வச்சுப்பா அந்த தேவாரத்தை பாடனான்னு எழுதிக்கிறாரு. ஏன்னா தேவாரம்னா சும்மா கிடையாது, ஒண்ணு மருந்து மாதிரி மந்திரம் மாதிரி இல்லையா? இப்ப திருவலஞ்சொழிக்கு பாடணும்னா தீயலார்புறம் தீயெழுத்து வருங்க. உங்க கையில இருக்கிற பேப்பர்ல இருக்காமா? அந்த செகண்ட் பேஜ்ல 2வது பாட்டு பாருங்க, தேட முடியுதா? திருந்தலார்புறம் லாஸ்டுக்கு முன் பாட்டு. திருந்தலார்புறம் தீயழச் செருவன விரலின்கண் அடியாரை பணிந்து காப்பன பத்தியில் வருவன மத்தமாம் பிணி நோய்க்கு மருந்துமாவன மந்திரமாவன திருவலஞ்சுழி இடமாக இருந்த நாயகன் இமையவர் பணிந்து ஏத்தும் இணையடி தளர்ந்தானேன்னு பாடுறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? திருந்தலார்புறம் தீயழச் செருவன விரலின்கண் அடியாரை பணிந்து காப்பனா, அங்க போய் ஐயான்னு ஒருத்தவன் விழுந்தான்னா அந்த கோயில் இருக்கிற சாமி அவனை பணிஞ்சு காப்பாத்துவாராம். வாடா செல்லம் என்னடா ஆச்சுன்னு உங்களை கேட்பாராம். திருந்தலார்புறம் தீயழச் செருவன விரலின் கண் அடியாரை பணிந்து காப்பன பத்தியில் வருவன மத்தமாம் பிணின துன்பம் தர்தரம் பீடைக்கலாம் பிணி நோய்க்கு மருந்துமாவன. அதாண்டா உனக்கு மருந்தே அந்த கோயிலு. மந்திரமாவன. யார சாமி கும்பிடணும்? எப்ப சாமி இதெல்லாம் ஆகும்? திருவலஞ்சுழி இடமாக இருந்த நாயகன். நான் முதல்ல என்ன சொன்னேன்? நான் பார்த்த ஹீரோன்னு சொன்னேன். அத ஞானசம்பந்த மூர்த்தி, அத திருஞான சம்பந்தர் என்ன எழுதியிருக்காரு? நாயகன் என்னது? ஹீரோட அங்க இருக்கிறவரு போடாடுறாரு. பாத்தீங்களா? திருவலஞ்சுழி இடமாக இருந்த நாயகன் இமையவர் பணிந்து ஏற்றும் இணையடி தளர்ந்தானே. இங்க பாருங்க, மேல இருந்தே கும்பிடுறாங்களாம். ஐயா இந்த கோயிலுக்கு நாங்க வரணுமே. யாரு? தேவர்கள் முனிவர்கள் கெஞ்சுறாங்களாம். எங்க இருந்து? மேல இருந்து. நீங்க பேசுற பேச்சு நம்ம வாழற வாழ்க்கைத்தான் பொய். ஞாபகம் வச்சீங்க. உங்களுக்கு அதெல்லாம் மெய்யா இருக்கும். உங்களுக்கு தான் மெய்யா இருக்கும். எனக்கு மெய்யெல்லாம் கிடையாது. நான் பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு மெய்யா இருக்கும். ஆனா இதுதான் மெய். இதுதான் மெய். இமையவர் பணிந்து ஏத்தும் இணையடி தளர்ந்தானேன்னு சொல்றாரு இல்லையா? நானு முன்ன ஒரு பாட்டு உங்களுக்கு பாடியிருப்பேன். சிவஞான சித்தியாரில இருந்து தேவர்கள் எல்லாம் இங்க வந்து சாமி கும்பிட்டு போவாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? நிறைய தடவை. அது இந்த பாட்டுல நிச்சயமாகும். அதுக்கு முன் பாட்டு பாருங்க. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயிரிடை முழுமணி தரணங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வளன். இங்க பாருங்க, மண்ணு காவிரி சூழ் திரு வளஞ்சுழி வானனை வாயார. சரி இருங்க. சூழ்ந்தது சாமிய என்ன சாமி பண்ணணும்? வானனை இப்படி பாடக்கூடாது, கிரைண்டர் ஓடுற மாதிரி. வானனை வாயார ஆன்னு பாடணும். பாடும்போது கூடாது. வானனை வாயார பண்ணி ஆதரித்து என்ன பாடணும்? ஏத்தியும் பாடியும் வழிபடும். அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. யாரு கேட்கறது? யாரு? ஞான குழந்தை கேக்குது. ஞான குழந்தை கேக்குது, சாமி நான் என்ன புண்ணியம். அப்ப நீங்களா என்ன கேட்கணும்? வேடிக்கை பார்க்கணும், ஜாலியா பேசணும், நகை வேலை விசாரிக்கணும். இதுதான் நம்ம செய்யணும் இல்லையா? என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. இந்த ஒரு பாட்டு ரெண்டும் ஞான சம்பந்த மூர்த்தி பாடினது இல்லையா? அப்ப அந்த பேப்பர்ல ஒரு பேப்பர் எனக்கு கொடுப்பா. முடிஞ்சுதா? இங்க பாருங்க, ஏகம்பரத்துல ஞான சம்பந்த மூர்த்தி உன்னோட காலு என்னோட சிரசு மேலன்னு சொன்னாருல்ல, அது என்ன பாட்டு பாருங்க. தூயனை தூய மறை ஓதிய வாயனை அரக்கன் வழிபாட்டிய தீயானை
தீதியில் கச்சி திரு ஏகம்பரம். கச்சி திரு ஏகம்பரம்னா காஞ்சிபுரம் இல்லையா? மேயானை மேவுவார் என் தலை மேலாயேன்னு சொல்றாரா? அதே மாதிரி திருநாவுக்கரசர் பாடுறாரு. ஓதமாறுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இப்ப உள்ள பாடணும். அந்த பாட்டு உங்களுக்கு கேட்டுதான்னு எனக்கு தெரியல. ஓதமாறுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது. அந்த பாட்டை அடுத்த வாரம் பாடுறேன் உங்களுக்கு. அதுல லாஸ்ட் பாட்டுல சாமி சொல்லுவார், இந்த 10 பாட்டு எவன் பாடிட்டானோ அவனோட காலு என் தலைக்கு மேலன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? தேவாரம் படின்னு படிச்சா கூட இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு எடுத்து வந்து எப்ப சாமி என் தெத்திர பிடிச்ச காலு நாவுக்கரசரோட தலை மேல போவோன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பாட்டு பாடினாலே போயிடுமே. இந்த பாட்டு பாடினாலே போயிடுமே. சிவகதி எனக்கு எப்படி சாமி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, சிவாய நமன்னு சொல்லி விபூதி விட்டாலே கிடைச்சிரும். பெருசா ஒண்ணும் பண்ண தேவையில்லை. சிவபெருமான்கிட்ட நீங்க ஒண்டியா இருக்கும்போது பேசுங்க. நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு பண்ணா நீங்க கேட்டு சிரிப்பீங்க. இருந்தாலும் நான் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட சொல்றேன். தினந்தோறும் பூ பறிப்பேன் போய் காலையில சாமிக்கு. இது கொஞ்சம் வேடிக்கை தான் இருக்கும். இருந்தாலும் நான் அதை சொன்ன எனக்கு ஆச்சு. நீங்களே கேட்டு பாருங்க. மழை பெஞ்சுது. வருண பகவானே, நான் வர நேரத்துல தானடா நீ பெய்யணும், எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டியான்னு கேட்ட. நின்று போச்சு. எனக்காக கொஞ்சம் நேரம் கழிச்சு பேயண்டான்னு சொல்லி அதுகிட்ட சிரிச்சு பேசின்னு போனேன். அத மாதிரி பேசுங்க. பேசும்போது யாருமே பேசாம நீங்க பேசும்போது அவன் கேட்பான் இல்லையா? இப்ப பிரதோஷம் டைம்ல சாமி கிட்ட எல்லாரும் எல்லா கோயிலையும் அப்படியே நிற்பாங்க. நம்ம சாமி பத்தி பேசும்போது சாமி இங்கதான் இருப்பார், மீது கோயிலும் இருப்பார், இங்கதான் இருப்பார். நம்ம பேசுறது பாடுறதுதான் சாமி கேட்பார் இல்லையா? சரி, அந்த பேப்பர்ல நம்ம உள்ள பாடம் போய் கேளுங்க. அந்த பாட்டு ஒரு தடவை ரிப்பீட் பண்றீங்களா? திருந்தலார்புறம் தீயழ செருவன விரலின் கண் அடியாரை பணிந்து காப்பன பத்தியில் வருவன மத்தமாம் பிணி நோய்க்கு மருந்துமாவன. மந்திரமே இதான் சொல்றான். மந்திரமே அதுதான். திருவலஞ்சுழி இடமாக இருந்த நாயகன் இமையவர் பணிந்து ஏத்தும் இணையடி ஸ்தலம் தானே. இணையான ஸ்தலம் அந்த ஸ்தலம், அதை மறந்துடாதீங்க. அப்புறம் அதுக்கு முன் பேஜ் வாங்க. 100 கோடி பிரமர்கள் நொந்தினர் 6 கோடி நாராயணன் அங்கனே 7 கடல் மணல் எண்ணில் இந்திரன் ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே. என்ன கதை இது? யாருக்காவது தெரியுதா? இன்னும் 10 நிமிஷம் விடுறா, இதுல என்னடா தெரியுதுன்றீங்களா? என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? பாருங்க, இங்க பாருங்க. 100 கோடி பிரமர்கள் நொந்தினர்னா 100 கோடி பிரம்மா வந்துட்டு செத்து போயிட்டானா. திருமூலர் சொல்றாரு, 3000 பாட்டுல இது ஒரு பாட்டு சொல்றாரு திருமூலர். திருமந்திரத்துல சுவாமி சொல்றாரு. யாரு அங்க இருக்கிற அவர் பேசின பாட்டு. 100 கோடி பிரமர்கள் நொந்தினர். இங்க பாருங்க, 6 கோடி நாராயணன் அங்கனே. 6 கோடி நாராயணன் செத்தாப்பா. 7 கடல் மணல் எண்ணில் இந்திரர். கடல்ல போய் மண்ணெல்லாம் என்ன சொல்றான்? எத்தனை மண்ணு எண்ணிடுவீங்களா? எண்ண முடியாது. அவ்வளவு இந்திரன் பிறந்து செத்துட்டானா. யார் தான் சாமி இதுல வரந்தே சாவல? ஈசன் ஒருத்தவன் தாண்டா. ஈசன் ஒருத்தவன் தாண்டா அது இருந்துனே இருக்கிறான். 100 கோடி பிரமர்கள் நொந்தினர் 6 கோடி நாராயணன் அங்கனே 7 கடல் மணல் எண்ணில் இந்திரர் ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே. அவன் மட்டும் தாண்டா சாமி போடான்னு சொல்றாரு. அப்புறம் நாவுக்கரசர் சொல்றாரு. அது மேல் பாட்டு பாருங்க, மேல் பாட்டு பாருங்க. இந்த பாட்டு நீங்க தேடனா கூட ஆப்படாது. செத்து செத்து பிறப்பதே தேவென்று. இங்க பாருங்க, எல்லாம் செத்து செத்து பிறக்கிற சாமி கிட்ட எல்லாம் போய் நிக்கிறீங்களடா. செத்து செத்து பிறப்பதே தேன்னா தெய்வம்னு அர்த்தம். தெய்வம் என்று உங்களோட மனசை என்ன தெரியுமா சொல்றாரு? கல்லு பாறடா நீங்களான்றது. மனம் பாறைடா உங்களுக்கு எல்லாம். எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கடான்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு. நான் சொல்லல எதுவும், என்ன போன பிறகு திட்டுறதுக்கு. நாவுக்கரசர் சொல்றாரு, செத்து செத்து பிறப்பதே தேவென்று பக்தி செய் மனப்பாறைன்னு சொல்றாரு. மனமெல்லாம் உங்களுக்கு பாறையம். திடீர்னு அந்த கோயில பெல்லட்ஸா கொடுன்னு ஓடுவானுங்க. திடீர்னு பிரசாதம் அங்கேயும் கூட அங்கேயும் திணற. இன்னொரு கோயில டங்குன்னு அடிப்பான். ஐயோ அப்பா அம்மா போடுறா பூசை போடுறா தாளத்தை அங்கேயும் ஓடுவானுங்க.
பாய் கோயில கூழு ஏதாவது அந்த நோம்பு கஞ்சி ஊத்துனா அதையும் குடிச்சிருவான் போய். எதுலயுமே நிக்க மாட்டான். அப்ப என்ன செய்யறது? அப்ப எங்க பக்தி வர்றது? நோம்பு கஞ்சா விட்டு வைக்கணும், எதையாவது விட்டு வைக்கணும், எதையுமே விடுறது கிடையாதுன்னா நம்ம என்ன செய்யறது? ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே என்றான். மணப்பாறைகளுக்கு ஏறுமோன்னு கேட்கிறாரு. ஏதாவது சொன்னா உங்க காதெல்லாம் ஏறுமாப்பா? பாருங்க, நாவுக்கரசரே கேட்கிறாரு. ஆமா. அப்புறம் அத்தன் என்று ஹரியோடு பிரம்மனும் துத்தியம் செய் நின்ற நற்சோதியே. பிரம்மாவும் விஷ்ணுவும் என்னாச்சு? மகாவிஷ்ணு கீழே போனாரு, பிரம்மா எங்க போனா? மேல சாமியை தேடின்னு போனான். அடிமுடி காணாத கதையை பத்தி சொல்றாரு சுவாமி. ரெண்டு பேருமே தேடி சாமியை துத்தியம் செய்தானே நம்ம ஜோதிய, அருட்பெரும் ஜோதிய. அந்த ஜோதியை விட்டுட்டு எங்கெங்கயோ ஓடுறியடா தம்பின்றார். நாவுக்கரசர் சொன்னாரா? மூலர் என்ன சொல்றாரு? திருமூலர் சொல்றாரு, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணன் அங்கு, 7 கடல் மணல் எண்ணில் இந்திரர், ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருத்தன் தாம்பான்றார் இல்லையா? அதுக்கு மேல் பாட்டுக்கு வாங்க. வேத நாயகன் வேத நாயகன் வேதியர் நாயகன், வேத நாயகன் வேதியர் நாயகன், மாதில் நாயகன் மாதில் நாயகன் மாதவ நாயகன், மாதில் நாயகன் மாதவ நாயகன், ஆதி நாயகன் ஆதிரை நாயகன், பூத நாயகன் புண்ணிய மூர்த்தியே, பூத நாயகன் புண்ணிய மூர்த்தியே, வேத நாயகன் வேதியர் நாயகன், வேத நாயகன் வேதியர் நாயகன், மாதில் நாயகன் மாதவ நாயகன், ஆதி நாயகன் ஆதிரை நாயகன், பூத நாயகன் புண்ணிய மூர்த்தியே, வேத நாயகன் வேதிய நாயகன். இப்படிதான் பாடணும். ஒரு பாட்டை அடிச்சு 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 சாமிக்கு திருப்பி கேட்கலனாலும் பாடணும், பாடிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை கேட்கலனாலும் ஒரு தடவை சத்தியமா கேட்பாரு சாமி. ஆமா. ஒரே ஒரு சின்ன கதை சொல்றேன். என்னை போல உங்களை போல பைத்தியம் மாதிரி இந்த மாதிரி தேவாரம் ஒருத்தர் பாடினே இருப்பாராம். அங்க நல்ல கோடீஸ்வரனா, மருமக ஒண்ணு ஸ்டெயிலா வீட்டுக்கு போச்சான், அந்த வீட்டுக்கு வாழறதுக்கு. இவர் தேவாரம் புக்கெல்லாம் வச்சுன்னு காலையில படிச்சுட்டு கிடப்பாராம். அது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா என்னென்னமோ படிச்சுனுக்கிறான் பைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருந்துதான். இவர் அதெல்லாம் இது எல்லாத்தையும் காதுல வாங்கின்னு கம்முன்னு படிச்சுட்டே இருந்தாராம். இவரோட பொல்லாத நேரம் சாமி சோதிக்கிறாரு பாருங்க. அந்த வயசானவருக்கு என்னாச்சு, திடீர்னு கை கால் இழுத்துச்சு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவன்கிட்ட கேட்குது, என்ன அவங்க அப்பா கை காலம் இழுத்து நம்மளுக்குது, கீழே கிடக்கிறான் போலது, வாயில எச்சி தள்ளுதுன்னு கேட்குது. அப்பயும் இவர் என்ன பண்ணாரா, அவங்க பையனுக்கு அவங்க அப்பாவோட பக்தி பத்தி தெரியும். இது ஆட்டமா போடுது போன நேரம், அதாவது போடுறது தானே, ஆட்டமா போடுது. இவன்ட்ட தேவையில்லாததெல்லாம் கேட்டுன்னு கிடக்கு தினமும் அவரை பத்தி கேவலமா. இவர் கை கால் இழுத்தவர் என்ன போச்சு, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஏன் சாமி கும்பிட்ட ஆளுக்கு ஏன் கை கால் இழுக்கணும், ஏன் கோமாக்கு போனோம், நீங்க இப்ப என்ன கேட்கலாம், ஏன்டா பைத்தியக்காரன் அந்த மாதிரி ஆச்சா. கோமா ஸ்டேஜ்ல விழுந்துட்டாரு. வாரம் 1 ஆச்சு, 2 ஆச்சு, மருமக ஆளை தொடவே இல்லை. ஒரு சில பிள்ளைங்களா இருந்தா பரட்டி போடுங்க, சுத்தாமட்டை கழுவி விடுங்க, பவுடர் போடுங்க, எச்செல்லாம் தொடக்கிங்க இல்லையா. சில பசங்க செய்ய மாட்டேது. அதனால அது மேல தொடவே இல்லை அவரு. அவங்க பையன் எல்லா வேலையும் செஞ்சார். அப்பா வாச்சேன்னு புள்ள செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு சொல்வது, அப்பையும் வாய் கட்டாம விடுவான் போலக்குது, ஒரு 3-4 நாள் இவன் போயிடுவான் போலக்குது சொல்லி அவங்க அப்பாவை சொல்லு. அதையும் அந்த பையன் கேட்டுக்கிட்டே, அந்த பையன் இதை கேளுங்க, அந்த பையன் சாமி கிட்ட நின்று அழுதானாம். அந்த பையன் சாமி இந்த மாதிரி இவ்வளவு பாட்டு பாடினார் எங்க அப்பா, புதுசா இவ வந்து இந்த மாதிரிலாம் கேட்கறாளே, ஏன் சாமி நீ இருக்கிறியா இல்லையா? இருக்கிறனே, எங்க அப்பா 2 நாள் செத்துருவானு அந்த பொண்ணு சொல்லுது.
1000 பொண்ணு சொன்னாலும் பையனுக்கு அப்பா மேல பாசம் இருக்காது. என்னடா இவ வந்தவ இப்படி சொல்றாளே, இவளையும் பகச்சிக்க முடியலையேன்னு மன அழுத்தத்துல அழுதானா போய் ஓன்னு. கோமால இருந்த ஆளு ஏந்திரிச்சு உக்காந்துட்டாராம். உட்காந்துட்டு என்ன பண்ணாராம், மருமகளை கூட்டாராம். இந்த கூத்த பாருங்க, சாமி அவளை எப்படி திருத்துறாரு பாருங்க. அவ பேர் இன்னமும் மீனாட்சியா காமாட்சி எதை கூட்டாராம். ஏமா ஐயோ ஏஞ்சி உட்காந்துக்கு நானே அந்த பொண்ணு வந்துக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஏங்க எங்க வாங்க இருந்தாலும் ஏஞ்சி உட்காந்துக்கணா. ஏமா போயிட்டு அந்த காமாட்சி போய் அந்த காமாட்சி விளக்கை ஏத்துமானா. காமாட்சி விளக்க எல்லா நாளும் பாடுற தேவாரத்தை உட்காந்து அப்படியே பாடினாராம். எத்தனை நாள் கோமால இருந்தவர்? 15 நாள்ல வந்து கோமால இருந்தவர். ஏமா இது 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 பொய் கிடையாது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போய்க்கிறாரு. அவங்க எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாம் சாமி கிட்ட போனவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. போய் போடுமா விளக்கண்ணா, காமாட்சி விளக்க போட்டு இதுக்கு அடிங்கனே போடுதுனா 5 நாளா கடந்தவன் வந்துட்டான் பேய் மாதிரி பேசுறானு. எல்லா பாட்டையும் சிறுத்தையா அதே மாதிரி பாடினாராம். தேவார பாட்டெல்லாம் பாடிட்டு இனி நான் பாட மாட்டேன் சுவாமி பாடுவார்னு சொன்னாராம். இனி நான் பாட மாட்டேன், இனிமேல சுவாமி பாடுவார்னு சொல்லிட்டு இந்த 4 தூணு பக்கத்துல இருந்து தேவாரம் கேக்குதானா அவங்க பையனை கேட்டாராம். ஐயோ ஆமாப்பா பாட்டு கேக்குதேப்பா, வீண சத்தம் கேக்குதேப்பா, விபூதி வாசனை அடிக்குதேப்பா. யாரு வந்தா வீட்டுக்குள்ள? பெருமான் வந்துட்டாரு. வீண சத்தம் கேக்குதுப்பா, விபூதி வாசனை அடிக்குதப்பா, தேவார ஒளி கேக்குதப்பான்னு பையன் சொன்னான். மருமக காதுல விழு பாருங்க, வீணை வாசிக்குதா? சத்தியம் சத்தியம். எங்க எப்படியே வந்து காட்டுறாரு பாருங்க. வீணை சத்தம் கேக்குது, விபூதி சத்தம் வருது, பகவான் வந்துட்டாரு. நாக்கு தள்ளுது தேவாரம். இனி நான் பாட மாட்டேன் எப்பா கேட்டுக்கிறேன். அப்படியே தூண்ல சாஞ்சாரு, இறந்து போயிட்டார். அப்படியே தூண்ல சாஞ்சாரு. ஏன் அந்த சாமி காட்டுட்டாருன்னா, எவன் ஒருத்தவன் தேவாரம் பாடனானோ, டேய் எனக்கு நீ வாழும்போது பாடுனா உனக்கு செத்தும் போது உனக்கு ஆய்வானுக்கு அந்த காலத்துல நான் வந்து பாடுறேன்டா, இது மக்களுக்கு தெரியணும்ன்றதால சிவபெருமான் நிரூபிச்ச கதை இது. படிச்சும் போது அன்னைக்கு நைட்டு எல்லாம் தூக்கம் வராது. இதை படிச்சானா அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது. மறுநாள் தூக்கம் வருமா, காலில் எந்திரிச்சு பாடுறா. ஜுரமா இருந்தாலும் பாடு, வயிற்றால போனாலும் பாடு, வாந்தி எடுத்தாலும் பாடுறா. பாடு பாடு நீங்க எல்லாமும் பாடணும், தயவு செய்து பாடணும். இந்த இன்னமும் நான் பேசுறேன் நீங்க கேட்டுன்னு போயிட்டுன்னு இருக்கக்கூடாது. நீங்க எல்லாம் பாடணும்னு சொல்றத சாமி நீங்க பாடனா அமைதியா நீங்க படுத்துட்டீங்கன்னா சாமி வந்து பாடுவார். உங்க காதுக்கு மட்டும் கேட்கும், வேற எந்த பாவி காதுலையும் கேட்காது. மத்தவன் நம்பணும்னு நீங்க நினைக்காதீங்கம்மா. மத்தவன் உங்களை நம்பவே தேவையில்லை. நம்புறவன் ஒரு 2 இட்லி சாம்பார் கூட உங்களுக்கு ஓசல தரமாட்டான். காலைல ஒண்ணுமே முடியல, நான் போன வாரம் வாந்தி 20 தடவை வாந்தி 20 ட்ரிப்பு வயித்தால போச்சு. மற்றவனா தான் ஏந்திருக்கவே மாட்டான். ஹாஸ்பிட்டல் வாசல்லே படுத்துக்குவான் போய். நான் பாட்டுக்கு ஏந்திரிச்சேன், சாமியை யோசிச்சுனே இருந்தேன். எழுப்பி விட்டாரு, வெளியே வர தெம்பு கொடுக்குறாரு. எப்படி வருது, யாரால வருதுன்னு எனக்கே தெரியல இல்லையா? அதெல்லாம் நீங்க பக்தி பண்ணும்போது உங்களுக்கு சாமி நிரூபணமா காட்டுவார், நிரூபிப்பார். நான் இருக்கிறேன், நீ பயப்படாத போன்ட்டு. அதனால எல்லாரும் நம்பி சாமி கும்பிடுங்க. வேற என்ன பேப்பர் உங்க கையில கொடுத்தேன்? இதுதான் கொடுத்தேன் இல்லையா இன்னைக்கு? சரி, இப்ப நாவுக்கரசர் வந்து அந்த 3 கோயிலுக்கு போனார் இல்லையா? அந்த கோயிலுங்களுக்கு போறதுக்கு முன்னால திருநல்லூர்னு ஒரு கோயில் இருக்கு. திருநல்லூர் கோயிலுக்கு போனாரு. பழையாறைன்னு ஒரு கோயில் இருக்கு, பழையாறை. அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் திருவலஞ்சுழியில வந்து பாடினார். என்ன பாட்டு பாடினாருன்னு கேட்டீங்களா? நான் அந்த பாட்டு கொஞ்சமா பாடிட்டு போயிடுறேன், டைம் இல்ல. அடுத்த வாரம் உங்களுக்கு ஃபுல் பாட்டு பாடுறேன், இப்பயே இருக்குது என்கிட்ட. வேணுமா பாட்டு? அடுத்த வாரம் தட்டுமா? ஓதமார் கடலில் விடம் உண்டவள் பூதநாயகல் பொற்கையிலை கிரை. ஓதமார் கடலில் விடம் உண்டவள் பூதநாயகல் பொற்கையிலை கிரை. மாதோர் பாகல் வலஞ்சுழீசனை பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே. கையிலை நாதல் கருத்தவர் முப்புறமும் எயில்கள் தீயழ வெல்பல வித்தகள்
மயில்கள் ஆளும் வலஞ்சுழீசனை பயில்கிலார் சிலர் பாவித்தொழும்பரே. இளைய காலம் எம்மானை அடைகிலா துளையிலா சேவி தொண்டர்கள் நம்முடல் வளையும் காலம் பலஞ்சுழி ஈசனை கைல்களாக கருதினீர் உய்மினே. இதெல்லாம் அப்புறம் பாடுற 3 பாட்டு என்னன்னா, இளைய காலம் எம் மானை அடைகிலா. அடை நல்ல இளமையா இருக்கும் போல கை கொத்தின் ஷோக் அடிச்சுன்னு போனியடா. இளைய காலம் எம் மானை அடைகிலா துளையிலா செவி. எவ்வளவு சொன்னாலும் காது கேட்காது, எவ்வளவு சொன்னாலும் காதுல இருக்கிற ஓட்ட ரொம்பிடும். துளையிலா செவி தொண்டர்கள் நம் உடல் வளையும் காலம். வளையும் போது போவார். ஒரு சில பேர் கேளுங்களேன், இங்க கல்யாணங்கள்லாம் பிள்ளை பண்ணிட்டு ஒரு கோயிலுக்கு போவாராம், சாமி இவருக்கு டிக்கெட் போட்டு உட்காந்து இருப்பான் பாடா தம்பின்னு. அதெல்லாம் கிடையாது, ஏத்துக்குவா மாட்டார். ஆமான், நல்லா இருக்கும் போதே போகணும் அங்க. நம் உடல் வளையும் காலம் வளஞ்சுழி ஈசனை கனைகளாக கருதி நீர் உய்மினு. இன்னைக்கே போடா கோயிலுக்குன்றார் இல்லையா? அடுத்த வாரம் இந்த 10 பாட்டு உங்களுக்கு பாடி சாமி லாஸ்ட் பாட்டு ராவணனை பத்தி பாடுவார். அந்த பாட்டையும் சொல்லி சாமி உங்களோட பாதங்களை தலை மேல வச்சுக்குவாருன்னு சொல்றேன். 2 பாட்டையும் திக்குமுக்கு எப்படி வரலன்னா கூட எப்படியாவது எழுத்து கூட்டி படிச்சிருங்க. படிச்சீங்கன்னா நீங்க சாமி கிட்ட நாவுக்கரசர்கிட்ட போவீங்க. 4 பேர்கிட்ட போயிட்டாலே நீங்க சாமி கிட்ட போனதுக்கு தான் சமம். வேற ஏதாவது வேணுமா, ஏதாவது பேசணுமா? நல்லது. நம சிவாய. திருச்சி.